இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. இந்த வசனத்திலே நாம் ஜீவ புஸ்தகத்தை குறித்து நாம வாசிக்கிறோம். சின்ன வயதிலே நமக்கு விளையாட்டாக நம்ம புரியும்படியாக ஜீவ புஸ்தகத்தை குறித்து நமக்கு சொல்லி இருப்பது நமக்கு ஞாபகத்துல இருக்கும். அந்த ஜீவ புஸ்தகம் நம்ம பெயர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை நமக்கு சின்ன வயதிலே கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அது குறித்து பாடல்கள் கூட உண்டு. ஆனா இந்த இதிலே நம்ம பார்க்கிற பொழுது ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பரலோகத்திலே நிறைய புத்தகங்கள் இருக்கிறதை இந்த வெளிப்படுத்தலே நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு உள்ளும் புறமும் முத்திரைகளால் திறக்கப்பட முடியாத இருந்த ஒரு புத்தகம் இருந்தது என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார்? அப்படிப்பட்டதான ஒரு புத்தகம் இருந்தது. அதை ஆட்டுக்குட்டியானவர் அதை வாங்கினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் தூதனுடைய கையிலிருந்து ஒரு சிறு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி என்று சொல்லப்பட்டது. அது வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது, புசித்த பொழுது கசப்பா இருந்தது. இப்படி அநேக புத்தகங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மல்கியாவே நாம பார்க்கிறோம், ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை நாம வாசிக்கிறோம். இந்த இடத்திலே ஜீவ புஸ்தகத்தை குறித்து நாம பார்க்கிறோம். அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கடைசி காலத்திலே, கடைசி நாட்களிலே நடக்கிற இந்த வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்ட சம்பவங்கள். ஆம், ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் உண்டு. நம்ம எழுதுகிற அந்த பெயர், நம்முடைய பெயர் அந்த புத்தகத்திலே எழுதப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் அந்த புத்தகத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைகிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அங்கே பதியப்படுகிறது, எழுதப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த கிரியைகளின் படியே நமக்கு என்ன நடக்கிறது? நியாய தீர்ப்பு நடக்கிறது. இன்னும் கூட கடைசி வசனத்திலே நாம பார்க்கிறோம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான், அந்த ரிஜிஸ்டர்ல அவனுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவன் அந்த பள்ளிக்கு சம்பந்தப்பட்டவன், அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த மாணவனுக்கு படிப்பதற்கான உரிமை உண்டு. ஒரு கல்லூரியில அந்த மாணவனுடைய பெயர் இருந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு அந்த கல்லூரிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, சம்பந்தம் உண்டு. அது போல அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நாம உள்ளே என்ன செய்ய முடியுமாம்? பிரவேசிக்க முடியுமாம். நமக்கு அதற்குள்ளே செல்ல அனுமதி உண்டு, உரிமை உண்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஜீவ புஸ்தகத்தின் பெயர் எப்பொழுது எழுதப்படும்? நம்ம பிறந்த உடனே நம்முடைய பெயர் எழுதப்படுமா? எப்பொழுது அந்த பெயர், நம்முடைய பெயர் அங்கே எழுதப்படும்? நம்முடைய சபையிலே நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நாம் சபையின் அங்கத்தினர் என்று சொல்வதற்கு நம்முடைய பெயர் அந்த சபை டாப்ல எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதப்பட்டால்தான் நம்ம அந்த சபையின் உறுப்பினர், அங்கத்தினர் என்று சொல்ல முடியும். அதுபோல நம்ம பரலோகத்திற்கு அங்கத்தினர், பரலோகத்தின் உறுப்பினர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கற்பனையாக அநேக காரியங்களை சொல்லுவாங்க. அங்க போய் நிற்கும்போது தூதன் ஒரு புத்தகத்தை வாசித்து பெயரை தேடி பார்ப்பான். பெயர் இல்லைன்னு சொல்லி சொன்னவனே நரகத்துக்கு போயிடும். இப்படிலாம் நிறைய நாடகங்களோ நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். எப்பொழுது நம்முடைய பெயர் எழுதப்படும்? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சகையு ஆண்டவரேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல அறிக்கை இடுகிறார். தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி வருத்தப்படுகிறதை நாம பார்க்கிறோம். எதையாவது நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே மனஸ்தாபப்படுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்கிறதை நாம பார்க்கிறோம். என்றைக்கு
நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது ஆண்டவர் முதலாவது நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகிறதை நாம பார்க்கிறோம். நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கு பெயர் அங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கணும், இங்க இருக்கணும்னு சொல்லி நம்முடைய பெயர் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம், ஓடுகிறோம், அந்த காரியங்களை செய்கிறோம். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவர்கள் எங்கே? அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அக்கினியும் கந்தகமும் எரிகிற, அதுக்கு முந்தின வசனத்திலே நாம பார்க்கிறோம், மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணம் பாதாளத்திலே நாம் தள்ளப்பட்டு போவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படட்டும். ஆண்டவரே, என் பெயரை நீர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே நீர் எழுதி வையும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். இந்த காலை வேளையிலே உண்மையான மனதோடு உண்மையான வாஞ்சையோடு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது நம்மையும் மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பெயரையும் அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஜீவ புஸ்தகத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய பெயர் அந்த புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அந்த சர்வ சபையின் அங்கத்தினராக நாங்கள் காணப்படும் பொழுது மாத்திரம்தான் பரலோகத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாங்களால் பெற முடியும் சுவாமி. ஆண்டவரே, அதற்கு தகுதி உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. அந்த ஜீவ புஸ்தகம் பரலோகம் என்ற எண்ணத்தையும் வாஞ்சையும் தரிசனத்தையும் நீர் எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் காத்து நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.